மனிதனுக்கு 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 3 நண்பர்கள் ஒரு மனிதனுக்கு. அந்த மனிதனுடைய கடைசி நேரம் 3 பேரையும் கூப்பிடுறான், ஜவா நான் மௌத்தா போறேன். முதல் நண்பன் சொல்றான், மௌத்தானா சரி, வேற ஆளை நாங்க கூட்டாளியா எடுத்துருவோம். 2வது நண்பன் சொல்றான், மௌத்தானா சரி, உங்களை குளிப்பாட்டி கபன் செஞ்சு கபரு வரைக்கும் எடுத்துட்டு வருவோம், கபூர்ல வச்சுட்டு வந்துடுவோம். 3வது கூட்டாளி சொல்றார், நீ மௌத்தானா உலகத்தில் என்னோட இருந்த மாதிரி உன்னோடே இருப்பேன் நான். நீ கபருக்கு போனா கபருக்கும் நான் வருவேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, எந்த கூட்டாளி நல்ல கூட்டாளி? இந்த 2 பேரும் சந்தர்ப்பவாதி. நாங்க மௌத்தானத்தோட எங்களை விட்டுட்டு வேறத்தனை கூட்டாளி பிடிக்கிறானே அவனும் சந்தர்ப்பவாதி. எங்களை கபர் வரைக்கும் கொண்டாந்துட்டு திரும்புறானே அவனும் சந்தர்ப்பவாதி. சொன்னாங்க, முதல் கூட்டாளி நீங்க சம்பாதித்த சொத்து, நீங்க கண்ணை பொத்துற மட்டும்தான் அதுக்கு சண்டை ஸ்டார்ட் ஆகும். 2வது நண்பன் தான் எங்கட எங்கட குடும்பம். எங்கட குடும்பம் கபன் செய்வாங்க, எல்லாம் செஞ்சு கபர் வரைக்கும் கொண்டு வருவாங்க. 3வது கூட்டாளி தான் சகோதரர்களே, நாங்க செஞ்ச அமல், நாங்க தொழுக செய்த சதகா விக்ர், இதெல்லாம் சகோதரர்களே எங்களோட கபருக்கு வரும் நேரடியா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, வாழ்க்கையில 3வது கூட்டாளி அதிகமா வச்சுக் கொள்ளும். தேவை எங்களுக்காக. தனிய போய் இருக்க போறோம். எவ்வளவு பேர் தனிய இருக்கிறார். இவ்வளோ காலமும் மௌத்தானவங்க தனியத்தான் படுக்கிறான் கபர்ல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என்ன நடக்குது கபர்ல? என்ன நடக்குது இந்த கபர்ல? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறாங்க, தபூக் யுத்தத்திலிருந்து திரும்பி வரும் பொழுது ஒரு நாள் ராவ் நான் கண்ணை விழிச்சு பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரிப்புல காணல். திரும்ப பார்த்தேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தேன், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் காணல விரிப்புல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பார்த்தேன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் காணல விரிப்புல. என்னது 3 பேரும் இல்ல முக்கியமானவன். ஒரு பொங்கல்ல பார்த்தேன், ஒரு வெளிச்சம் ஒன்று அடித்தது. அந்த இடத்துக்கு நான் போய் பார்த்தேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கபருக்குள்ளிருந்து அழுதுட்டு இருக்கிறார். அழுது கொண்டு ரசூலுல்லாஹ் தான் கபருக்குள் இருக்கிறாங்க. அபூபக்கரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு ஜனாசாவை கையில வச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள் இறங்கி 2 பேர்த்தையும் ஜனாசாவை கேட்டாங்க, தாங்க அப்படின்னு. 2 பேரும் ஜனாசாவை கொடுக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால வைக்கிறாங்க. ஜனாசா வச்சிட்டு தான் அழுகுறாங்க. அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எனக்கு விருப்பமாக இருந்தது நான் அந்த மையத்தா இருந்திருந்தான். ரசூலுல்லாஹ் கையால வச்சிட்டு அழுகுறான். அல்லாஹ்ட்ட துஆ கேக்குறாங்க, யா அல்லாஹ், அல்லாஹும்ம இன்னி அம்சைது பிஹி ராதின் அன், யா அல்லாஹ் இன்று மாலை இவரை நான் பொருந்தி கொண்டுதான் இருந்தேன், யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு. 3 தடவை நபி துஆ கேட்கிறார். அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, இது யார் சஹாபி? இவர்தான் துல் பிஜாதைன், அப்துல்லா துல் பிஜாதைன் என்று சொல்லக்கூடிய சஹாபி. மாலை நேரத்தில் மௌத்தாயிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருக்குள்ள இறங்கி அடக்கி மூடுறாங்க கபர். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபருங்கிறது அதுதான். சுபவுல மௌத்தானோ அசருக்கு கபரு, அசருக்கு மௌத்தானோ ராவைக்கு கபரு. ஆனா
அடுத்த ஊடுன்னு தெரியும், அடுத்த கணம், அடுத்த நிமிடம் கண்ணை பொத்தினா ஊடு அழுவார். ஆனா அதை பத்தி தெரியாது எங்களுக்கு. என்ன நடக்குது கபர்ல? சகோதரர்களே, காபிர்கள் ஒன்றொண்ட பேசுவாங்க, நாங்க முஸ்லீம்கள். கபர்ல என்ன நடந்துட்டு இருக்கு? கபர்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வித்தியாசமான நிகழ்வுகளை வச்சிருக்கிறான் கபருக்குள்ள. சில முஸ்லீம்கள்லையும் இருக்கிறாங்க கபருடைய வேதனை, கபர்ற இன்பம் இல்லன்னு பேசுறவங்க. ஏனென்றா கபரை பத்தி குர்ஆன்ல வரல, கபர்ற இன்பத்தை பத்தி, கபர்ற தண்டனையை பத்தி குர்ஆன்ல வரலன்னு பேசுறவங்க இருக்கிறாங்க. ஆனா சகோதரர்களே, ஹதீஸ்கள்ல 39 ராவிகள் ரிவாயத் செய்யக்கூடியதுதான் கபர் சம்பந்தப்பட்ட ஹதீஸ். 39 ராவிகள் கிட்டத்தட்ட பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி ஒவ்வொரு சஹாபாக்களாக ரிவாயத் செய்யக்கூடியதான் கபரை பற்றி. கபர்ல என்ன நடக்குது, என்ன நடந்துட்டு இருக்குது, கபர்ல ஏதாவது முடிஞ்சிட்டா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபர்ல ஜனாசாவை வைக்கிற மட்டும்தான் எங்கட வேலை. சஹாபாக்கள் ஒரு சஹாபி இருந்தாங்க, சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்ட சஹாபி என்றா, இஹ்தஸ்ஸ லஹு அர்ஷுர் ரஹ்மான் லிமௌத் சஅத். மௌத் செய்தி கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கிச்சு. எவ்வளவு பெரிய ஆளா இருப்பார். 70,000 மலக்குகள் ஜனாசால கலந்து கொண்டான். 70,000 மலக்குகள். இந்த சஅத் பின் முஆத் ரலியல்லாஹுடைய ஜனாசா, இந்த ஜனாசாவை அடக்குறாங்க சஹாபாக்கள் எல்லாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. சகோதரர்களே, ஜனாசாவை கபர்ல வச்சதோட கபர் அப்படியே குடிச்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க, தக்பீர் சொல்லு. எல்லாரும் அல்லாஹு அக்பர்னு தக்பீர் சொன்னாங்க. கபர் அப்படியே விட்டுச்சு. அதனாலதான் இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்களாம், யாராவது கபர்ல தப்புறதாக இருந்திருந்தா சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தப்பி இருக்கும். அவரே கபரு பிடிச்சிருந்தா எங்கட உங்களோட நிலைமை என்ன? ஒரு வித்தியாசம் கபர். நாங்க நினைக்கிற மாதிரி அல்ல கபர் சகோதரர்களே. இமாம் நாஃபி ரஹிமஹுல்லாஹ் அடிக்கடி சொல்லுவாங்களாம், அழுவாங்களாம், சொல்லுவாங்களாம், இந்த கபரை விட்டு எப்படி நான் தப்புறது? தப்புறதாக இருந்தா சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு தப்பி இருப்பாங்க கபர்ல. இதனாலதான் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு படிக்கிறோம், எத்தனையோ தடவை படிக்கிறோம், கபரிஸ்தானுக்கு வந்தா நினைச்சு அழுவாங்க. அதை பார்த்து சொல்லுவாங்களாம், ஃபஇன் தஞ்சு தஞ்சு மின் தி அதீமா வ இல்லா ஃபலா யகாலுக நாஜியா. உஸ்மான், இதிலிருந்து தப்பினா இதுக்கு புறவு தப்பிடுவாய், இதுல மாட்டினா நீ தப்பவே மாட்டாய். அந்த அளவு பயங்கரம் சகோதரர்களே கபர். அந்த அளவு பயங்கரம் தான் கபர். எங்கட கபர் இருக்குது. எங்கட அக்பர் பள்ளியில் ஒரு கபரிஸ்தான், எங்கட தக்வா பள்ளி கபரிஸ்தான், நூர் பள்ளி கபரிஸ்தான். யார் போறது கபரிஸ்தான்? கொஞ்சம் சிந்திக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மதீனால உள்ள கபர் தான் பகீஉல் கர்கித். நபி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ராவு நேரம் எழும்பி போயிடுவாங்க கபருக்கு, போய் நின்று யோசிப்பாங்க, இஸ்திக்பார் செய்வாங்க. எங்களுக்கு அந்த பழக்கம் சகோதரர்களே இல்லை. எங்கட வாப்பாட கபரை உம்மாட கபரை போய் பார்த்துட்டு சலாம் சொல்லிட்டு வார பழக்கம்
எங்கள்கிட்ட 98% இல்லை. ஆனா வேற ஊர்கள்ல பெருநாள் அன்றைக்கு பெருநாள் தொழுக முடிஞ்சதோட முழு பேரும் போற கபருஸ்தான், முழு பேரும் போய் சலாத்தை சொல்லிட்டு வாப்பாக்கு உம்மாக்கு சொந்தங்களுக்கு எல்லாம் சலாம் சொல்லிட்டு தான் வீட்டை வருவாங்க. பிள்ளைகளை பழக்குவாங்க. எங்கட பிள்ளைகளை பழப்போம், எங்கட பிள்ளைகளை பழக்கோடும். இது சகோதரர்களே, இதுதான் சொத்து. எங்கட பிள்ளை எங்கட கபரடிய வந்து நின்று அஸ்ஸலாமு அலைக்கும் இந்தாண்டா, எவ்வளவு சந்தோஷம். சில பிள்ளைகள் இருக்காங்க வாப்பாட கபரு பக்கமே போனது தெரியா, வாப்பாட கபர் எவட தெரிக்கின்றே தெரியா, உம்மாட கபர் எவட தெரிக்கின்றே தெரியா. ஒரு துவா, ரப்பனா ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, யா அல்லாஹ் என்ற வாப்பா உம்மா மீது இறக்கப்படுகின்ற ஒரு துவா நாங்க வளர்க்கலையே சகோதரர்களே. எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கல, எங்கட வாப்பாட கபரை கொண்டு போய் காட்டல. அதாலதான் எங்கட தக்குவா பள்ளி கபருஸ்தான் இருந்த நிலைமை அல்லாஹ்க்கு தான் தெரியும். இன்னும் கொஞ்ச நாள் உற்றிருந்தா தக்குவா பள்ளி கபருஸ்தான் அப்படியே காடாயிருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னால எப்படி துப்புரவாக்குற அதுல பிரச்சனை. ஏன் கையால தோண்டேலாம் மரங்கள் அவ்வளவு பெருத்து, யார் யார கபருன்னு யார் யாருக்கும் தெரியாது. அப்ப கபருஸ்தானுக்கு என்ன செய்யறது? இந்த நிகழ்ச்சி நடத்துற பிள்ளைகள் தான் தோண்டி தோண்டி கஷ்டப்பட்டாங்க ஒவ்வொரு மரமா. அது பிறகுதான் மெஷினை கொண்டு போய் சங்கிலிய போட்டு எல்லாம் தோண்டி எத்தனையோ பிரச்சனைக்கு மத்தியில தோண்டி தோண்டி எடுத்து அந்த மரத்தை எல்லாம். இப்ப பாருங்க, இப்ப விளங்கும் யார கபர் யார கபர். போய் நின்று சகோதரர்களே சலாம் சொல்றது, கபராளிகளுக்கு துவா செய்யறது, யா அல்லாஹ் அவர பாவத்தை மன்னி. பீச்சி போகலே துவா ஓதிட்டு போற, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், கபராளிகளே உங்களுக்கு சலாம், யக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும், எங்களை உங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. வ அன்தும் ஸலஃப்தும் வ நஹ்னு பில் அஸர், நீங்க முங்கிட்டீங்க நாங்க பின்னால வாரோம். எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். என் குடும்பம் வாரான், என் வாப்பா வாரான், என் மகன் வாரான். ஒரு ஹதீஸ்ல சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கபர்ல உள்ளவர்கள் கடல் தண்ணில எவ்வாறு தத்தளிப்பாங்களோ அது போன்றோ கபருக்குள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாராவது நன்மை செஞ்சு அனுப்ப மாட்டாங்களா? யாராவது துஆ செய்ய மாட்டாங்களா? எவ்வளவு பேர் கபருக்குள்ள கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, கபர்ல கொண்டு போய் ஜனாசாவை வச்சா அதற்கு பிறகு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 விதமாக மாற்றுறான் கபர். 2 விதம். ஒன்று நல்லவங்களுடைய கபர், அடுத்தது மோசமானவங்களுடைய கபர். சில ஜனாசாக்கள் இருக்குது கபர்ல அடக்கல்லுறாங்க, ஹாஸ்பிட்டல்லே இருக்குது 2-3 வருஷமா. ஃபிரௌன் ஜனாசா அப்படியே மியூசியத்துல தான் இருக்கு. அப்ப இவருக்கெல்லாம் தண்டனை இல்லையா? பனூ இஸ்ரவேல் காலத்துல ஒரு மனிதர் இருந்தார். அந்த மனிதர் ஒரு வசியத் செய்தார், நான் மௌத்தானா இந்த உடம்ப பத்த வைக்கும், அதனுடைய அரைவாசி தூசிய காத்துல தூவோம், மத்த அரைவாசிய கடல்ல கலந்துரும். ஏன்? அல்லாஹ் என்ன எழுப்பாட்டப்படாது. அல்லாஹ் உடனே காட்டுக்கும் தண்ணிக்கும் உத்தரவிட்டு எழுப்பின. எழுப்பி கேட்டான், ஏன் செஞ்சாய்? அந்த அடியான் சொன்னான், யா அல்லாஹ், நான் உனக்கு மாறு செய்தவன், நீ என்ன எழுப்பாட்டினா என்ன நரகத்தை போடுவா என்ற பயம், அதால்தான் இப்படி செஞ்சேன். அல்லாஹ் அவரை மன்னிச்சான். சகோதரர்களே, எதை சொல்ல வருகிறேன்? நாங்க செய்யறதல்ல இவ்வாறு. அல்லாஹ்வுக்கே எப்படியும் எழுப்பாட்ட முடியும். ஆனா சில ஜனாசாக்கள் அப்படியே இருக்குது. 1 கிழமை 2 கிழமை
ஜனாசா எத்தனையோ வருஷம். ஒரு தடவை ஜனாசா பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போனாங்க. பிரான்ஸ் பிளைட்ல தனி அரச மரியாதையோட பிரான்ஸுக்கு எடுத்துட்டு போனாங்க ஜனாசா. இங்க மரியாதை கொடுக்கிறாங்க, அங்க எவ்வளவு அதாப் நடக்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய ரூஹுக்கும் உடம்புக்கும் இடையில் 5 விதமான சம்பந்தம் இருக்கு. ஒன்று, தாயுடைய வயிற்றில உயிர் கொடுக்கப்படுது, ஆனா உடம்புக்கு சம்பந்தம் குறையும். அவர் உம்மட வகுத்தை விட்டு வெளியே வரையில அதுல தான் ஓடணும் அவரு, ஆனா உயிர் பூர்த்தியா இருக்கு. இரண்டாவது, உலகத்தில் உயிரும் இருக்குது, உடம்பும் இருக்குது, பூர்த்தி, சுத்தலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் நடக்குது. எங்களுக்கு மேல ஒரு குத்தினா விலங்கு, உள்ளுக்கு ரூஹ் இருக்குது. மூணாவது, கபர். கபர்ல சகோதரர்களே, உடம்ப விட ரூஹுக்குத்தான் தண்டனை கூட. கபர்ல உடம்புக்கும் இருக்குது. எப்படி தாயுடைய வயிற்றுக்குள்ள உயிர் இருந்தது, தாயுடைய வயிற்றுக்குள்ள மட்டும்தான் சுத்தம். கபருக்குள்ளேயும் உயிர் வரும் போகும், ஆனா ரூஹுக்குத்தான் தண்டனை. அடுத்தது சகோதரர்களே, சுவர்க்கத்தில ரூஹுக்கும் சந்தோஷம், உடம்புக்கும் சந்தோஷம். இது ரூஹுக்கும் உடம்புக்கும் மத்தியுள்ள சம்பந்தங்கள். இப்ப கபர்ல ஜனாசாவை வச்சா என்ன நடக்குது சகோதரர்களே? ஜனாசாவை வச்சதோட இவ்வளோ அவசரமா மண் போடணுமோ மண்ணை தான் போடுவா. மௌத்தான யாரும் உர்றது இல்லையே. ஒரு சம்பவம், ஆனா இஸ்லாத்தில் அப்படி இல்லை. ஹசன் ரலியல்லாஹுடைய ஹுசைன் ரலியல்லாஹு ஒரு மகன் இருந்தாங்க. ஹசன் அழகானவர், அழகானவர். பிள்ளைகள், மனைவி திடீரென்று மௌத்தாயிட்டார். திடீரென்று திருமணம் செஞ்சு 2-3 பிள்ளைகள் மௌத்தாயிட்டார். மௌத்தானா மனைவிக்கு தாங்கல. திடீர் மவுத் வந்தா எப்படி இருக்கு? திடீர் மவுத்த தாங்கலாது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சும்மா ரூமுள்ளுக்கு போன மட்டும்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம். ரூமுள்ளுக்கு போய் பார்த்தாங்க, ஒரு ஆள் இருக்குது. கேட்டாங்க, நீ யாரு? சொன்னாரு, நானா? அனுமதி இல்லாம நுழைகிறாள். அனுமதி இல்லாம வாராள்னா யாரு இவர்? விளங்கிட்டு மலக்குல் மௌத்தா. ஓ, எதுக்கு வந்தீங்க? உயிரெடுக்கு. கொஞ்சம் அவகாசம் இல்ல, எடுத்துட்டு போயிட்டாங்க உயிர். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க, வாப்பாவை காணல. வீட்டுள்ள போன வாப்பாவை காணல. திறந்து பார்த்தா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மையத். இதுதான் நிலைமை. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இப்ப ஹசன் ரலியல்லாஹுடைய பேரன், ஹுசைன் ரலியல்லாஹுடைய பேரன் ஹசன் திடீரென்று மவுத். கொஞ்சம் அது தாங்கலா. அவ சத்தியம் பண்ணினாவாம், 1 வருஷம் இந்த கணவனுக்கு அழுவன்னு. அப்படின்னு கபருக்கு மேல ஒரு கூடாரத்தை அடிச்சு பிள்ளையெல்லாம் வச்சு 1 வருஷம் அழுகிறான் கணவனுக்கா. 1 வருஷம் அழுதுட்டு போகக்கூட ஒரு ஆள் கேட்டாராம், என்ன கிடைச்சிச்சு? இழந்த ஏதாவது கிடைச்சிச்சா? சொன்னாவாம், கிடைக்க இல்லை. அப்ப இஸ்லாமிய முறையிலே இருக்கிறீங்க வீட்டிலே நீங்க இதால ஏலா, அந்த பெண்ணால ஏலா. இஸ்லாத்துல செய்யணும் இல்ல, சம்பவத்துக்காக உலமாக்கள் எழுதியிருக்கிறார். என்ன தடமாறியும் வேலை இல்லை. நாம் எவ்வளவு கஷ்டப்பட்டும் அழுதும் திரண்டும் உயிர் வந்துருமா? திரும்ப வராது சகோதரர்களே. அடுத்த வாழ்க்கை இது கபர். மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத் வந்தாங்க மூசா அலைஹிஸ்ஸலாத்தை உயிர் எடுக்கிறதுக்கு.
மூசா அலைஹிஸ்ஸலாம் மலக்குல் மௌத்துடைய கன்னத்தில் அரைஞ்சிட்டார். உயிரெடுக்க வந்ததோட கன்னத்தில் அரைஞ்சார். மலக்குல் மௌத் கேட்டார் அல்லாஹ் கிட்ட, அர்சல்தனி இலா அப்தின், யா அல்லாஹ் இந்த மௌத்த விரும்பாத ஒரு ஆள்கிட்ட அனுப்பினியே, அரைஞ்சிட்டாரு. அல்லாஹ் சொன்னான், போய் கேளு மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட, உலகத்தில் நீங்க வாழ விருப்பம்ண்டா ஒரு மாட்டுடைய முதுகின் மீது உங்களோட கையை வைங்க. எத்தனை முடி உங்களோட கையில படுமோ அத்தனை வருஷம் வாழுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொன்னான், ஒரு மாட்டுடைய முதுகின் மீது உங்களோட கையை வைங்க, எத்தனை முடி உங்களோட கையில படுமோ அத்தனை வருஷம் நீங்க உலகத்துல வாழுவீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ் அதுக்கு புறம் என்ன, வாழ்ந்ததுக்கு புறம் மௌத்து. உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ் பலஸ்தீனுடைய பூமி எனக்கு நெருக்கமாக்கிட்டா அப்படின்னு. அல்லாஹ் உடனே பலஸ்தீனுடைய பூமியை நெருக்கமாக்கினான். உடனே அல்லாஹ் அங்க வச்சுதான் மௌத்த கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் போகும் பொழுது பார்த்தாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் கபருக்குள்ள தொழுதுட்டு இருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதால கபரு என்கிறது யாருக்கும் அங்க தனது செல்வாக்க பயன்படுத்த இயலாத, யாருடைய செல்வாக்கும் பெரியார் சின்னார். அதான் எழுதுறாங்க, நீங்க கபரிஸ்தானுக்கு போய் பாருங்க, ஏதாவது வித்தியாசம் இருக்குதா கபர்ல? எல்லாம் ஒன்றுதான், எல்லார கபரு ஒன்றுதான். உலகத்தை வித்தியாசம், செல்வம் கூடினா ஊடு பெருசாகும், கலராகும், நிறமாகும். ஆனா கபர்ல ஒரு வித்தியாசமும் இல்லை. சகோதரர்களே, இந்த கபர்ல சிந்தனை வரும். ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு சொர்க்க வாலிபர்களுடைய தலைவர் ஒரு மோதிரம் போட்டிருந்தாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மோதிரத்துல 2 கவிதை எழுதியிருந்தாங்க. அடிக்கடி எடுத்து பார்ப்பாங்க. எழுதியிருந்தாங்க, தகத்தம் லினப்சிக மஸ்ததஅத மினத் துகா இன்னல் மனியத நாஸிலத்துன் பிஷயா ஃபதா அஸ்பஹ்த கஅன்னக லா தரா அஹ்பாபு கல்பிக ஃபில் மகாபிரி வல் பிலா. அடிக்கடி எடுத்து வாசிப்பாங்க. ஹுசைன் தகத்தம் லினப்சிக மஸ்ததஅத மினத் துகா, எவ்வளவு தக்குவா அல்லாஹ்வுடைய பயத்தை எடுக்கணுமோ நீ எடுத்துக்க. ஏனென்றா ஃபஇன்னல் மனியத நாஸிலத்துன் பிக யா ஃபதா, வாலிபனே ஹுசைனே, வாலிபத்திலேயும் மௌத் வரலாம் உனக்கு. அஸ்பஹ்த கஅன்னக லா தரா, காலை அடைகிறாய், ஒன்றுமே உனக்கு விளங்குதில்லை. ஆனா அஹ்பாபு கல்பிக ஃபில் மகாபிரி வல் பிலா, உனது உள்ளத்துடைய சொந்தங்கள் எல்லாம் கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஆகவே இந்த கபரு என்கிறது லேசான ஒன்றல்ல. நாங்கள் லேசா நினைச்சிடப்படாது. ஏன், அதனாலதான் இந்த ஜனாசா அடக்கக்குள்ள பாருங்க, ஒரு ஆள் போன் பேசுறையும், ஒரு ஆள் என்ன நடந்துச்சு அரசியல், அது ஒரு ஆளுக்கு எழுந்தி தைரியம் இல்லை, கொஞ்சம் பேசாதீங்க, இது கபரு, இது கபருஸ்தான், இது முக்கியமான வேலையில் இருக்கிறோம். அதுல கொஞ்சம் பேர் மரத்துக்கீழ சிரிச்சிட்டு பல்ல காட்டிட்டு கபருஸ்தான். தெரியாவது கோர்ட்ல போய் பேசுவானா, ஜட்ஜிக்கு முன்னால பேசுவான, என்ன நடக்கும் பேசினா, ஜட்ஜ் எலும்ப போல வரப்போல எலும்பாட்டி என்ன நடக்கும் தெரியும் எல்லாரும். ஜட்ஜ் வாரார் எலும்பல்ல தெரியும் வரைக்கும் என்ன நடக்கும் என்று. ஆனா கபருஸ்தானுக்கு வந்துதான் சிரிக்கிற கதைக்கு தெரியும் என்ன நடக்குது கபருக்குள்ள, விளையாட்டா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
கொஞ்சம் இதை மாத்தணும். எங்கட ஊர்ல போய் பாருங்க, இன்னைக்கு ஒரு மையத்தண்டா நாளைக்கு ஒரு மையத்தண்டா போய் பாருங்க. தக்குவா பள்ளி கபிரிஸ்தான்ல போய் பாருங்க, எங்கட அக்பர் பள்ளி கபிரிஸ்தான்ல போய் பாருங்க என்ன நடக்குது. சரியா, கொஞ்சம் பேர் வாரது, சிரிக்கிறதும் கதைக்கிறதும் போன் பேசுறதும், கொஞ்சம் பேர் மையத்தை அடக்கிறதும், இவங்க என்னமோ மவுத்தாகாத ஆக்கள் மாதிரியும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதுள்ளுக்கு போயாவது அந்த சிந்தனை வரும். நானும் வர இருக்கிறேன். ஒரு இமாம் ஜனாசா எடுத்துட்டு போறாங்க. ஒரு இமாம் கேட்டாங்க, யார மையத்து இது? அவ்வளவுதான் கேட்டது. சொன்னாரு, ஒண்ட மையத்தின் நினை, உனக்கு அது கஷ்டம் வந்தா எந்த மையத்தின் நினைச்சிட்டு வா. அதாவது சகோதரர்களே, இந்த கபருடைய சிந்தனை உள்ளங்களை மாற்றும், திருத்து உள்ளங்களை மாற்றும். இந்த கபருடைய சிந்தனை